ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 117வது நாமாவளியாக ஓம் லூத பவ பாஷ பிரபஞ்சனாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி அந்த ஒரு சிலந்தி பூச்சிக்கூட்டை அழிப்பது போல அவ்வளவு லகுவாக மானிட பிறப்பில் இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தத்தை அறுத்து விடுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. லூதா அப்படின்னா சிலந்தி, அந்த சிலந்தி வலை போன்ற பிறவியாகிய கயிற்றை அறுப்பவர். அந்த சிலந்தி வலை எப்படி பின்னிருக்கும்? அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு அதுவாக அந்த வலையை பின்னின்று இருக்கும். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விருப்ப செயலாலையும் ஒவ்வொரு வினையாலையும் திருப்பி திருப்பி நம்ம பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ ஏற்பட்ட அந்த பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கடல்கள் வெல்கன்னு திருவாசகத்தில் வர்ணிக்கிறாரே, அது மாதிரி இவர் முருகப்பெருமான் பவரோக வைத்தியன், முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர். முருகப்பெருமான் இந்த எவ்வளவு அந்த சிலந்தி பூச்சி மாதிரி அந்த வலை பின்னி இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு போகணுமா? கிடையாது. இப்படி கையால் இப்படி பண்ணாலே அந்த சிலந்தி கூடு இதாகிடும். அது மாதிரி எளிமையாக பண்ணுவாராம். எதை? சம்சார அந்த பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த சம்சார சாகரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆசை, நமக்கு வேண்டியது எல்லாம் பொருள்கள் எல்லாத்துமேலேயும் உள்ள அந்த விருப்பங்கள். அப்போ அந்த விருப்பங்களெல்லாம் பூர்த்தி செய்துட்டு தான் அந்த சக்தியை கொடுப்பாராம். அதை தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னுவார். அதாவது பிறவாமையை எப்போ நம்ம விரும்புகிறோமோ அந்த நிலை நமக்கு வர வேண்டும். அதுக்கு இந்த ஆசையற்று இருப்பதை விரும்பும் போது தான் அந்த நிலை நமக்கு உண்டாகும். அப்போ நம்ம ஆசைப்படப்பட பிறப்பு துன்பங்கள், ஆசாஷா பரமம் துக்கம் நிராசா பரமம் சுகம் அப்படின்னு பெரியவா சொல்கிறது அதுக்காக தான். அப்போ அந்த ஆசையிலிருந்து விடுபடும் பொழுது அவர் அதற்கான பாக்கியத்தை சுவாமி கொடுப்பாராம். அதை எளிமையாக கொடுப்பாராம். அதை தான் சிலந்தி பூச்சியினுடைய கூட்டை உதாரணமாக சொல்கிறார். அப்படி முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா நம்மளுடைய பிறவி எப்பேற்பட்டதாக இருக்குது, பல துன்பங்கள் உழன்று பல பிறப்பு எடுத்து பல வினைகளை நம்ம சேர்த்துக்கிறோம். அதை தான் அழகாக திருப்புகழில் வர்ணிப்பார். அவகுண விரகனை, இந்த ஆத்மாவை பற்றி எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். இவ்வளவு தீவினைகளை செய்த இந்த அடியேனுக்கும் உன்னுடைய அருள் வேணும்ன்றதை கேட்குறார். அவகுண விரகனை, வேதாள ரூபனை, அசடனை, மசடனை, ஆச்சார ஈனனை, அகதியை, மறவனை, ஆதாளி வாயனை, அஞ்சு பூதம் அடைசிய சவடனை, மோடாதி மோடனை, அழி கருவழி வரு வீணாதி வீணனை, அழுகலை அவிசலை, ஆறான ஊனனை, அன்பிலாத கவடனை, விகடனை, நானா விகாரனை, வெகுளியை, வெகுவித மூதேவி மூடிய கலியனை, அலியனை, ஆதேச வாழ்வனை, வெம்பி வீழும் கலியனை, அறிவுரை பேணாத மானுட கசனியை, அசனியை, மா பாதகனாகிய கதியிலிதனை, அடி நாயேனை ஆளுவது எந்த நாளோ அப்படின்னு கேட்பார். அப்படி இத்தனை குறைகளாக சொல்கிறார் இந்த ஆத்மாவில். அப்போ அந்த ஆத்மா அந்த வினைகளெல்லாம் செய்ததால் அந்த நிலை வருகிறது. அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவையும் முருகன் என்ன பண்ணுறார்னா ஆண்டு கொண்டு அனுக்கிரகம் பண்ணுறார். அதை தத்துவார்த்தமான நாமாவளி சிலந்தி பூச்சி கூட அழிக்கிற மாதிரி மனித அந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு அந்த சம்சார பந்தத்தை அறுத்து விடுபவர் அப்படின்றது தான் இது தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் லூத பவ பாஷ பிரபஞ்சனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.